கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நூற்றுக்கால் மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கும் நந்தீஸ்வரருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின்பு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அபிஷேக அலங்கார தீபாராதனையை கண்டுகளித்து இறைவனின் பேரருளை பெற்றனர். திருச்சி மாவட்டம் திருவானைக்காவலில் உள்ள அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பெருமானுக்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் வில்வ இலைகளை சாத்தி வழிபாடு செய்தனர். தொடர்ந்து நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் மகா தீபாராதனை நடைபெற்றது. ஆராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நாகேஸ்வரமுடையார் கோவிலில் மாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது. அதன்படி நந்தி பகவானுக்கு 100 லிட்டர் பாலை கொண்டு சிறப்பு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மாசி மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பெருநந்திக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர் உள்ளிட்ட 12 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட நந்தியம் பெருமானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தாமிரபரணி ஆற்றின் நதிக்கரையில் நெல்லை சந்திப்பு கைலாசநாதர்புரத்தில் உள்ள சவுந்தரவள்ளி அம்பாள் சமேத கைலாசநாதர் கோவிலில் பிரதோஷம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி அம்மன், சுவாமி மற்றும் நந்திக்கு பால், தேன், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நந்திக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள நல்லியம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கைலாச நாயகி உடனுரை ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக இரு தெய்வங்களுக்கும் காப்பு கட்டப்பட்டது. பின்னர் மாங்கல்ய யாக வேள்வியில் வைக்கப்பட்டு சிவாச்சாரியார்களால் மந்திரங்கள் போத பூஜிக்கப்பட்டது. பின்னர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் வழங்கிய திருமாங்கல்யத்தை சிவாச்சாரியார்களால் கைலாசநாதர் கையில் வைத்து கைலாச நாயகிக்கு மாங்கல்ய தாரணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்வில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு 12 சிவாலயங்களில் 110 கிலோமீட்டர் தூரம் ஓடியே சென்ற பக்தர்கள் வழிபடும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த சிவாலய ஓட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல் சிவாலயமான முஞ்சிரை மகாதேவர் கோவிலில் இருந்து தொடங்கியது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவாலய ஓட்டத்தை தொடங்கினார்கள். நேற்று மாலை தொடங்கிய சிவாலய ஓட்டம் இன்று மாலை 12வது சிவாலயமான நட்டாலம் சங்கர நாராயணர் கோவிலில் நிறைவு பெறும். சிவராத்திரி இரவு முழுவதும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. மகா சிவராத்திரியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.